அதாவது இப்படின்றதுக்குள்ள யூபிஐல டிரான்ஸ்ஃபர் பண்றத பார்த்துருப்போம். அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட் ஃபண்ட்ல பணம் வச்சிருந்தீங்கன்னா இப்படின்றதுக்குள்ள யூபிஐல எப்படி ஜிபேல போடுவோம் அதே மாதிரி இதுல பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். 50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஏஎம்சில ஒரு லிக்விட் ஃபண்ட்ல வச்சுக்க முடியும் இன்ஸ்டன்ட் ரிடம்ஷனுக்காக. இது வந்து ஒரு 2-3 ஏஎம்சி வச்சிருக்கீங்கன்னா இன்ஸ்டன்டா 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் ஒரு 4 ஏஎம்சில வச்சிருக்கீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு ரிஸ்க் ஏதோ ஒண்ணு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும், 1 லட்சம் தானே இருக்கட்டுமே அப்படின்வாங்க. இல்ல ஒரு 50,000 ரூபாய் வச்சிருப்பாங்க. நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதுல ஒரு 50% இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஃபண்ட்ல போட்டுட்டு இன்ஸ்டன்ட் ரிடம்ஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் ஆயிடும். அதுக்கப்புறமா அந்த ஏன் அதை சொல்றேன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 2.5%. சோல் ப்ரொப்ரைட்டர் ஓனர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அக்கௌண்ட்ல சும்மாவே பணம் வச்சிருப்பாங்க. சார் ஏதாவது யாருக்காவது கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கூட வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க சோல் ப்ரொப்ரைட்டரா இருந்தீங்கன்னா உங்க ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டை வச்சுட்டு ஜிஎஸ்டியும் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டையும் வச்சுட்டு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்.